ஒரு காலத்தில் லீடர் லீடர் என்று கை கட்டி கொண்டிருந்தவர் இருக்கையில் கூட அமரமாட்டேன் என்று அடம்பிடித்து முன்னால் நின்று கொண்டிருந்தவர் இன்றைக்கு எங்களது இயக்கத்திற்கு அறிவு பரிசோதனை பற்றி பேசுகிறார். நீங்க அவ்வளவு நல்லவரா? நீங்க அவ்வளவு என்ன அண்ணன் காந்தியடிகளா? நீங்க எல்லாம் சொல்லுங்க. உண்மைதான். அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய இடம் கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. 60 ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் பாதையை தன்னுடைய காலில் விரலில் நகம் முளைத்த காலம் முதல் கொண்டு தமிழகத்தில் தன்னுடைய கால் படாத இடமே இல்லை என்ற அளவில் சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அரசியல் தீர்க்க தரிசனத்தோடு இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் தமிழகத்தில் முதன்மையான முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவர் உண்டென்றால் சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியாவின் இரும்பு மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், ஊசி போன ஜோக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட எங்கள் தலைவரை, இயக்கத்தை இழிவுபடுத்துகின்றவன் அவன் யாராக இருந்தாலும் என் தாயே தடுத்தாலும் அவனை விடமாட்டேன் என்ற கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தவன் களத்திலே வீறு கொண்டு நிற்பான். எங்களுக்கு வேற வேலை மயிர் இல்ல. எதையும் சந்திக்கின்ற ஆற்றல் படைத்தவன். முதல் தேர்தலை சந்திக்க வருகின்றவர்களுக்கு 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட இயக்கம் பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலிலே பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏய் முத்துனமுஞ்சு, என்ன பயங்கர ஆவா சார், இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? இனி வார்த்தை அம்புகள் எதிர்முனையிலிருந்து எப்படி வருகின்றதோ அதே அளவிற்கு திருப்பி பன்மடங்கு அடிக்கின்ற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்றது என்பதை வருகின்ற காலத்தில் களத்திலே நிரூபித்து காட்டுவோம். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. எது எப்படி இருந்தாலும் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்ற உறுதியோடு இந்த தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். எங்கள் பணி தொடரும். நாங்கள் ஆற்றியிருக்கின்ற மக்கள் பணி, கழகத் தலைவர் ஆட்சியின் சார்பில் ஆற்றியிருக்கின்ற மக்கள் நல பணிகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வோம். உறுதியாக வெல்வோம். நோ சான்ஸ். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.